Guys, இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இன்னைக்கு 2024ல் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த பைக்லாம் நம்ம பை பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 10 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1,50,000ல் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட SP125 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பர் 1 கம்யூட்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்யூட்டர் பைக்காக இருந்தாலுமே இந்த பைக்கோட டிசைன், இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள், இது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 86,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த SP125 பொறுத்த வரைக்கும் டிசைன் கண்டிப்பாக ஓல்டர் டிசைன் தான். ஆனாலும் நீங்கள் ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறீங்க, எவ்ரிடே யூசேஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா SP125 ட்ரை பண்ணலாம். 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் 100 km/h தாராளமாக போகும். இந்த பைக்கில் சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது. இந்த பைக்கில் 18 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 117 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸில் டெஃபினட்டாக நீங்கள் இந்த SP125 ட்ரை பண்ணலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரெய்டர் 125 இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான, அதே சமயம் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக் அண்டர் 1,50,000ல் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரெய்டர் 125 உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். 95,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்வல், அந்த மார்வல் எடிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரைடர் 125 பொறுத்த வரைக்கும் 124cc ஆயில் கூல்டு 3 வால்வ் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்லயுமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கு. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்கு, டிஸ்க் பிரேக் வேரியண்ட் வரைக்குமே இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் பார்க்கும்போது LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட், பிலியனுக்கு கிராப் ரெயில்ஸ், ரைடிங் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான, அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS125. NS டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான NS125 அப்படின்னு சொல்லுவேன். NS டிசைன் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா NS200ஓட சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிசைனுங்க. இந்த டிசைனுக்காகவே நிறைய பேர் இந்த பைக்கை பை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். 1,07,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் NS125 இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 50 to 55 km/h மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 110 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட்ல டிஸ்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த NS125 டிசைன் மட்டும் கிடையாதுங்க, கம்ஃபர்டபுளுமே சூப்பராக இருக்கு. நீங்க ஒரு சிட்டியில் டிராஃபிக்ல யூஸ் பண்றதுக்கு பர்ஃபெக்டான ஒரு கம்யூட்டர் பைக், அதுவும் உங்களுக்கு NS200ஓட டிசைன்ல கிடைக்குது. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 144 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ், லைட் மட்டும் தான் உங்களுக்கு, டெயில் லைட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா LEDல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக், ரொம்பவே கம்ஃபர்டபுளான பைக். நீங்கள் NS125 டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக Yamaha அப்டேட் மாடல் கொடுத்துருக்கக்கூடிய FZ வெர்ஷன் 3ங்க. FZS FI வெர்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,16,000 ரூபா பேஸ் வேரியன்ட் நார்மல் FZ மாடலும், FI பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேரியன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் Yamaha பைக் கிடைக்கும் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தான். ஸோ 1,17,000 ரூபா எஃப்சி வெர்ஷன் 3 அப்படின்னாலும் கூட இந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். 149cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் SOHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நியூ கலர் அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க 2024ல. 45 km/h மைலேஜும் டாப் ஸ்பீடு 115 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS ஓட இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இந்த பைக் லைட்டிங் செக்ஷனை பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ABS ஓட லைட், கிளாக், ஓடோமீட்டர் இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 135 kg வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ கிராஸ் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யமஹாவோட இந்த FZ வெர்ஷன் 3 நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அதுவும் அண்டர் 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸில். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட SP160 சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜினாக இருக்கட்டும், பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்குற பணத்துக்கு சாலிடான ப்ராடக்ட்டை வந்து நமக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் SP125 பிடிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக SP160 பிடிக்கும். ஏன்னா SP125யோட டிசைன் பேட்டர்னில் தான் SP160 கொடுத்துருக்காங்க. யூனிகான் 160யோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த SP160 வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1,18,000ங்க, 1,18,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 162cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 13 ஹார்ஸ் பவரும் 14.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 km/h மைலேஜும் டாப் ஸ்பீடு 115 km/h தாராளமா போகும். இந்த பைக்லயுமே பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க், அதுக்கப்புறம் ரியர்ல பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் இருக்கு. ABSும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல்ல கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல் வந்து அவைலபிளா இருக்கு. LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இந்த SP160 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இந்த பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 140 kg கம்மியாக தான் இருக்கு. டெஃபினட்டாக மேனேஜபிள். ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு பைக்காக இருக்கும். கண்டிப்பாக SP160 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160ங்க. பல்சர் N160 அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் N250யோட டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த N160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பைக் அப்படின்னு சொல்வேன். 1,23,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த N160யோட டிசைன் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்டில் இருக்கு. 16 ஹார்ஸ் பவரும் 14 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. 42 km/L வந்து மைலேஜும் டாப் ஸ்பீடு 120 km/h தாராளமாக போகும். இந்த பைக்கில் ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயம்னா டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 152 kg வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா அண்டர் பெல்லி எக்ஸாஸ்டும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா யமஹா இப்போ ரீசெண்டாக திரும்பவும் அப்டேட் கொடுத்துருக்கக்கூடிய FZS வெர்ஷன் 4 மாடல். வெர்ஷன் 3 எப்படி வந்து பெஸ்ட்டாக இப்போ அப்டேட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வெர்ஷன் 4 மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 3லேருந்து ஒரு 12,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1,29,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருக்கு. ஸோ தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னா 1,30,000 ரூபா நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். 1,30,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல FZS வெர்ஷன் 4 வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 149cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 45 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 115 km/h தாராளமாக வந்து போக முடியும். இந்த பைக்ல உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் சிங்கிள் சேனல் ABSும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் 17 inch அலாய் வீல்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த மாதிரியான டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4 வால்வ் இன்ஜின். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வேரியண்ட் வித் ரெட் கலர் அலாய் வீலோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியண்ட் சூப்பராக இருக்குது உண்மையிலேயே சொல்ல போனால். இந்த RTR 160 4V பொறுத்த வரைக்கும் 159cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் SOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1,24,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க. 18 ஹார்ஸ் பவரும் 14 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சீட்டோட ஹைட் 800 mm கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து
ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. 9ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜின். ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பெஸ்ட்டான விஷயம் பண்ணது 2023லையும் சரி இந்த 2024லையும் சரி இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வில் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்வேன். 1,28,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163cc ஆயில் கூல்டு 4-stroke 4 வால்வ் சிங்கிள் சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் வந்து அவைலபிளாக இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45லிருந்து 50 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும். நீங்கள் எக்கானமியில் ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45லிருந்து 50 km/லிட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வரைக்கும் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பேஸ் வேரியண்ட்டில். இது நீங்கள் மிட் வேரியண்ட் ஹையர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் ரியரில் இருக்குது. ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 144 கிலோகிராம் வெயிட்டும் 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டர் 1,50,000 அப்படிங்கும் போது ஆன் ரோட் ப்ரைஸில் நீங்கள் இந்த மாதிரியான பைக்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக 10ஆவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N150. இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. பல்சர் பைக்காலே உங்களுக்கு கடைசியாக லான்ச் பண்ணது N150 தான் சொல்வேன். N160யோட அதே டிசைன் தான். இந்த பைக்கில் 1,18,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது N150. ஆனால் இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 50 km/லிட்டரும் டாப் ஸ்பீடு 115 km/h தாராளமாக போகும். டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலோஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 145 கிலோகிராம் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஸ்போர்ட்டியான அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 1,40,000லேயே உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த பைக்கை வந்து பை பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் இன்னைக்கு 2024லையுமே நீங்கள் வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பைக்ஸ், அதுவும் 10 பைக்ஸ் பார்த்தோம். இந்த 10 பைக்ஸுமே உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்வேன். நல்ல டெக்னாலஜி, கான்ஃபிகரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த 10 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.